நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஜி நெட்வொர்க் மிஷன் பிரான்ஸ் இந்த இயக்கத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இனிவரும் பலன்மேல் நோக்கம். அதாவது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் அவரை நம்பாமல் வழிபடாமல் இதற்கு மேல் இனி வருகின்ற காரியங்களுக்காகவும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்ற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களிலே இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதா அல்லது தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதனால் வரும் துன்பங்களை அனுபவிப்பதா என்ற போராட்டம் எப்பொழுதுமே உண்டு. வாழ்க்கை என்றால் என்ன? உலகம் பலவிதமான பல்வேறு விடைகளை தருகின்றது. தத்துவவாதிகள் என்ன சொல்லுகின்றார்கள்? எதையோ நோக்கி ஓடுவதுதான் வாழ்க்கை. எங்கே ஓடுகிறான் தெரியாது. லட்சியவாதிகள் உன் லட்சியத்தை நோக்கி நீ ஓட வேண்டும். சாதாரண மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாழ்க்கையா, இந்த குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு ஒரு வழி பண்ண வேண்டும், இப்படி இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதையே வாழ்க்கை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எப்பொழுதுமே மனிதன் வாழ்க்கையை ஒரு ஓட்டமாகவே பார்க்கிறான். உலகம் சொல்லுகின்ற ஓட்டங்கள் நோக்கமில்லாத, தெளிவில்லாத, நம்பிக்கை இல்லாத ஓட்டங்கள். ஆனால் இந்த ஓட்டம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அதனுடைய இலக்கணம் என்ன? வேதம் என்ன சொல்லுகின்றது? வேதம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களிலே பவுல் அழகாக சொல்லுகின்றார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும், நிச்சயத்தோடு ஓட வேண்டும். ஓட்டத்தினுடைய பலன் என்ன? அதையும் பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கூறுகின்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த நம்மளுடைய தலைப்பு வருகின்ற எபிரேயர் நிருபத்தினுடைய ஆசிரியர் மோசேயினுடைய அனுபவத்தை இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். எபிரேயர்களை பொறுத்தவரை அவர்களது வரலாற்றில் மோசே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நபர். கடவுளின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காத்தவர் மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைகளை பெற்று அதை மக்களுக்கு கொடுத்தவர். மோசே ஒரு விசுவாச வீரர் என்பதையும் எபிரேயரின் ஆக்கியோன் காட்டுகின்றார். இந்த எபிரேயர் நிருபத்தை எதற்காக எழுதுகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்கள். இவர்கள் அந்த நாட்களிலே, அதாவது இந்த நிருபம் எழுதப்பட்ட நாட்களிலே சோதனைகளில் விழ ஆரம்பித்தனர். தொடர்ந்து அவர்கள் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக
எழுதுகின்றார். எப்படிப்பட்ட சோதனைகள்? அசதியாக இருந்தனர், இளைப்புள்ளவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்திருந்தனர், ஆதி அன்பும் உற்சாகமும் தனிய ஆரம்பித்தன, விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையவில்லை, சபைக்கு வருவதை கூட சிலர் நிறுத்தி இருந்தார்கள், தங்கள் சொந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்கு எதிராக எழும்பத் தொடங்கினார்கள், சிலர் விசுவாசத்தை விட்டே முற்றிலுமாக வழுவி போகிற நிலையிலே இருந்தார்கள். இவைகளை எல்லாம் இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இங்கே மோசேயை குறித்து, அவருடைய அனுபவத்தை குறித்து ஆக்கியோன் எழுதுகின்ற பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கிறிஸ்து அதிகமாக வெளிப்படாதவராக இருந்தார். மோசே கிறிஸ்துவை நாம் இப்பொழுது சரியாக அறிந்திருப்பதைப் போல அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேவனுக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்ததன் மூலம் அவர் கிறிஸ்து பிற்காலத்தில் நடந்து கொண்டதைப் போல தானும் நடந்து கொண்டார். ஆகவே கிறிஸ்துவை போல நிந்தையை சுமந்தார். கிறிஸ்து நம்முடைய மீட்பிற்காக, உலக மக்களின் மீட்பிற்காக எப்படி பாடுபட்டாரோ அதே போல நல்ல வசதியான நிலைமையிலே இருந்த மோசேயும் ஆண்டவருடைய அழைப்பின் நிமித்தம் இந்த மக்களுக்காக பாடுபட்டார், நிந்தையை சுமந்தார். இப்படித்தான் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நிந்தையின் மத்தியிலும் தேவன் ஒரு நாளிலே தனக்கு பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையிலே மோசே கடைசி வரை உறுதியாக இருந்தார். இந்த விசுவாசத்தை மோசேயைப் போல எபிரேயர்களும் பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திராத மோசேயே அவர் நிமித்தமாக நிந்தையை சகிக்க ஆயத்தமாய் இருந்தார் என்றால், கிறிஸ்துவை அறிந்து அவருடைய ஆவியை பெற்றிருந்த எபிரேயர்கள் அவருக்காய் பாடுபட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வார்த்தைகளிலே ஆசிரியர் காண்பிக்கின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்று பார்த்தாலே விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்திலே அடிக்கடி வருகின்ற வார்த்தை விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. அப்ப ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. விசுவாசத்தினாலே ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது உலகம் காட்டுகின்ற, உலகம் தருகின்ற ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த வார்த்தைகளிலே மோசேயின் தெரிந்தெடுப்பும் அர்ப்பணிப்பும் காட்டப்படுகின்றது. எகிப்தின் பொக்கிஷங்களை காட்டிலும், இங்கே மோசேயை குறித்து எழுதுகின்ற பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் அதையெல்லாம் காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதாவது மோசே தான் வாழ்ந்த நாட்களிலே அரண்மனையிலே வாழ்ந்திருந்தார். சரித்திரம் சொல்லுகின்றது, மோசேயின் வசம் 1000 டன் தங்கம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இவ்வளவு வசதியான ஆடம்பர வாழ்க்கையை விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதையே, ஆண்டவரோடு இருப்பதையே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதையே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகமா தேவனா என்ற கேள்வி வந்தபோது மோசே தேவனையே தெரிந்து கொண்டார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து,
இங்கேதான் நாம் தெளிவாக சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இனிவரும் பலன் எவைகள்? கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வழிநடத்துதல், கடவுள் நமக்கு தரப்போகின்ற பரலோக வாழ்க்கை. வசனம் தெளிவாக சொல்லுகின்றது, மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இப்படிப்பட்ட பலனை அந்த சமயத்திலே அவர் எதிர்பார்த்திருந்தார். பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தையே அனுபவிப்பதையே. இனிவரும் பலன். ஒருவேளை மோசே அந்த முடிவெடுக்கின்ற நேரத்திலே பல கேள்விகள் வந்திருக்கும். நான் அரண்மனையிலே இருந்தால் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து விடுவேன், ஆண்டவருடைய வழிகளை தெரிந்தெடுத்தால் இப்படிப்பட்ட கரடு முரடான பாதையிலே நான் செல்ல வேண்டியது இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு டிஃபிகல்ட் ஜோன் அவருக்கு தெரிகின்றது. எதை தெரிந்தெடுத்தார்? ஆண்டவரோடு இருப்பதை, ஆண்டவருக்காக பாடுபடுவதை. அரண்மனை சந்தோஷத்தை காட்டிலும், உலகம் தருகின்ற சந்தோஷத்தை காட்டிலும் தேவ பிரசன்னம் எனக்கு அவசியம். அதை நான் விரும்புகிறேன், அதிலே நான் நோக்கமாயிருக்கின்றேன். அப்ப இனிவரும் பலன் என்று நாம் நினைக்கின்ற பொழுது பரலோக தரிசனத்தை மாத்திரம் நாம் நினைவிலே கொள்ளாமல், இனிமேல் அரண்மனை அல்ல, ஆண்டவரோடு நான் வாழப் போகிறேன், அந்த பிரசன்னம் எனக்கு முக்கியமானது. மனிதர்கள் என்னை வழிநடத்தப் போவது அல்ல, என்னுடைய அனுபவம், என்னுடைய ஞானம் என்னை வழிநடத்தாது, கடவுள் என்னை வழிநடத்தப் போகிறார். அவர் வழியில் நடந்து நான் மரிக்கின்ற பொழுது எனக்கு பரலோகம் உண்டு. இனி வரும் பலன் இவைகள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த சிந்தனையோடு இனி வரும் பலன்கள் இவைகளை குறித்து நாம் இன்னும் சற்று விரிவாக தியானிக்கலாம். வேதம் நமக்கு பல கதாபாத்திரங்களை வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பல உண்மைகளை, ஆண்டவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகின்றன. எதை நான் தெரிந்தெடுக்க வேண்டும், எதை நான் தெரிந்தெடுக்க கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை என் வாழ்க்கையில் முதன்மையாக வைக்க வேண்டும், எவைகளை என் வாழ்க்கையில் கடைசியில் வைக்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எங்கே செல்லக்கூடாது, இப்படி பல உண்மைகளை விளக்கி காட்டுகின்ற கதாபாத்திரங்களை வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்காக 3 கதாபாத்திரங்களை காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த எபிரேயருக்கு ஆக்கியோன் விசுவாசத்தை முக்கியப்படுத்திதான் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கின்றார். இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்ப இனிவரும் பலன் கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய வழி நடத்துதல், கடவுள் எனக்கு தரப்போகின்ற பரலோக வாழ்வு. ஸோ இவைகளில் நான் தொடருவதற்கு விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 கதாபாத்திரங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது கதாபாத்திரம் யோபு. என் பாடுகள் நிரந்தரம் அல்ல என்ற விசுவாசம் அவருக்கு இருந்தது. யோபு 19ஆம் அதிகாரத்திலே 25, 26 வசனங்களிலே நாம் இப்படியாய் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகின்றார்? நன்றாய் வசதியாய் வீட்டிலே இருந்து கொண்டு அவர் சொல்லவில்லை. எல்லாம் போய்விட்டது. குடும்பம் இல்லை, மனைவியின் ஒத்துழைப்பு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, கேர் ஆஃப்
பிளாட்ஃபார்ம். ஆனால் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாம் மாறி இருந்தாலும் நான் உம்மேல் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் மாறவில்லை. என் மீட்பர், என்னுடைய ஆண்டவர், still he is living alive. நான் அவரை பார்ப்பேன். இந்த விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை பாருங்க, யோபு 23:10, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். அநேக சமயங்கள்ல ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற பொழுது ஏன், எதற்காக? ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நேரிடுகிறது? எவ்வளவு கேள்விகள் வருகின்றது. ஆனால் யோபுவை பாருங்கள், நண்பர்கள் எல்லாம் விமர்சிக்கிறார்கள். நீ ஏதோ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாட்களிலே ஒரு மனிதனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தால் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்று நம்பினார்கள். அதனாலதான் நண்பர்கள் சொல்றார்கள், நீ ஏதோ தவறு செய்து விட்டாய். அப்ப ஏற்கனவே யோபு பல காரியங்களை இழந்திருக்கின்றார். இப்பொழுது நண்பர்களின் சொல் அம்புகள், என் மனதை பாதிக்கின்ற வார்த்தைகள், இப்படி இருக்குமோ, நான் ஏதாவது தவறு செய்திருப்பேனோ, இப்படி பலவிதமான சந்தேகங்களின் மத்தியில் யோபுவினுடைய வார்த்தை என்ன? நான் போகும் வழியை அவர் அறிவார். கான்ஃபிடன்ஸ், இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் என்னை சோதித்தபின், அப்ப ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்த காரியங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் என்பதை அறிகின்ற அறிவு, விசுவாசம் யோபுவுக்கு இருந்தது. அன்பானவர்களே, இந்த புரிதல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஐ வில் ஷைன் as a gold. நான் பொன்னாக விளங்குவேன். எங்க இருந்து சொல்றாரு? உடம்பெல்லாம் அரிப்பு, வியாதி, பார்ப்பதற்கே அருவருப்பான தோற்றம், யாரும் விரும்பாத ஒரு நிலை. ஆனாலும் ஆண்டவரே, என் பாடுகள் நிரந்தரம் அல்ல என்று நான் நம்புகிறேன். இன்னொரு வசனத்தை பாருங்க, யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. கொன்று போட்டாலும், அப்ப யோபு ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். நான் இந்த உலகத்திலே ஆண்டவரை நம்புவது, நம்பி இருப்பது, வழிபடுவது இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல. இந்த உலகத்திலே எனக்கு என்ன நடந்தாலும் அதை குறித்து நான் கலங்க மாட்டேன். ஸ்டில் ஐ ஹாவ் a hope in my Lord. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அன்பானவர்களே, இந்த விசுவாசம் நமக்கு தேவை. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, இந்த உலகத்திற்காய் மட்டும் நான் ஆண்டவரை நம்புவேன் என்று சொன்னால் விழுந்து விடுவேன், ஆண்டவருக்கு தூரமாகி விடுவேன், குளிர்ந்து போய் விடுவேன். இங்கே யோபு, ஆண்டவரே, என் பாடுகள் நிரந்தரம் அல்ல என்று நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். போலிகார்ப் 2ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவருக்காய் மரித்தவர். கிபி 69 முதல் 155 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்தவர். ஸ்மைர்னா பட்டணம், இன்றைக்கு துருக்கியிலே இருக்கின்ற லிஸ்மர் என்ற பட்டணம், அந்த பட்டணத்திலே வாழ்ந்தவர். பாரம்பரியம் சொல்லுகின்றது, இவர் இயேசுவின் அன்பான சீஷனாகிய யோவானின் சீடர் என்று சொல்லுகின்றது.
அந்த நாட்களிலே ஸ்மைர்னா திருச்சபையின் தலைவராக, ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக அந்த சபைக்கு இருந்த ஒரு பெரிய ஊழியக்காரராய் இருந்தார். நிறைய எதிர்ப்புகள் அந்த நாட்களிலே இருந்தது. ரோம பேரரசன் மார்க்கூஸ் அவ்ரேலியஸ் இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை கொன்று கொண்டு வந்தார். யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சிறைச்சாலையிலே அடைத்து அவர்களை வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்தி மறுதலிக்க வைப்பார்கள். அப்படி மறுதலிக்காமல் இருந்தால் அவர்களை கொன்று விடுவார்கள். ஒரு நாள் ரோம ஆளுநர் இந்த போலிகார்ப் அவர்களிடம், நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், இல்லை என்று சொன்னால் உன்னை நான் உயிரோடு எரித்து விடுவேன். அந்த போலிகார்ப் அந்த ஆளுநரை பார்த்து தைரியமாய் சொன்னாராம், 86 வருடமாக நான் சேவித்தவரும் என் ஆண்டவருமாகிய இயேசு எனக்கு எந்த தீமையும் இதுவரைக்கும் செய்யவில்லை, எப்படி நான் மறுதலிப்பேன்? அவரை கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தினார்கள். அவர் உயிர் போகின்ற வரைக்கும் வேதனையின் மத்தியிலும் இயேசுவை துதித்து கொண்டே பரலோகம் சென்றார். மட்டுமல்ல, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அநேகர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்த போலிகார்ப். அன்பானவர்களே, ஒரு சிறு பிரச்சனை, ஒரு சிறு ஏமாற்றம், ஒரு சிறு வேதனை, ஒரு சிறிய இழப்பு, ஒரு சிறிய நஷ்டம் வருகின்ற பொழுது, how I am reacting, நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், என்னுடைய விசுவாசம் எவைகளை சார்ந்திருக்கின்றது? ஆண்டவரே, இந்த உலகத்துல என்னை நீர் எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர், நான் உம்மோடு இருக்கிறேன், அந்த சந்தோஷம் மிகப்பெரியது, அதற்கு விலை கொடுக்க முடியாது. என் பாடுகள் நிரந்தரம் அல்ல என்ற விசுவாசம் என் வாழ்க்கையிலே எனக்கு இருக்க வேண்டும். யோபுவை குறித்து தியானித்தோம் இல்லையா? அடுத்த ஒரு மனிதனை காண்பிக்கின்றேன். ஒரு சின்ன குழு. நம்மளுக்கு தெரியும், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கவில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 நாம் பார்க்கின்றோம். நன்றாய் தெரியும், பெரிய சிலை, அதை வணங்க வேண்டும், வணங்காவிட்டால் அக்கினியிலே போடப்படுவீர்கள். எல்லாரும் பயந்து கொண்டோ ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றது. இந்த 3 பேர் மாத்திரம் அப்படியே நிற்கிறாங்க. ராஜாவினிடத்திலே செய்தி போகின்றது, ராஜாவே, உம்முடைய ஆணைய, அதான் போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? 3 பேர் மதிக்கலை, தூண்டி விடுறாங்க. ராஜா அவர்களை அழைத்து பேசுகிறார். என்ன ஒரு கம்பீரமான வார்த்தை இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு காலையிலும் இரவிலும் தனிமையாக குடும்பமாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் உண்டு? இன்றைக்கு நான் யாரிடத்திலே பேசுகிறேனோ, இன்றைக்கு நான் யாரிடத்திலே ஜெபிக்கிறேனோ, இன்றைக்கு நான் யாரை ஆராதிக்கிறேனோ, அவர் வல்லமையுள்ள தெய்வம். உலகம் எனக்கு என்ன செய்தாலும், எனக்கு எதிராக என்ன காரியங்கள் வந்தாலும் அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். இந்த நிச்சயத்தோடு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனா, விடுவிப்பார். என்ன ஒரு விசுவாசம் இல்லையா?
அதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தை தாங்க பிரமிக்க செய்கின்றது. ஈவன் இஃப் நாட், விடுவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். அப்ப ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்கள் அடிமைகளாக இன்னொரு தேசத்திலே இருந்து இப்பொழுது வாழ்கின்ற தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள், ஆதரவு இல்லாதவர்கள், அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறி இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பு, வைராக்கியம், விசுவாசம், நம்பிக்கை மாறவில்லை. அல்லேலூயா. இதை தாங்க அன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எப்பா, எதுக்குப்பா நீ என் கோயிலுக்கு வர்ற, எதுக்குப்பா என்னை ஆராதிக்கிற, ஆசீர்வாதங்களுக்காய் மாத்திரமா? யோசிச்சு பாருங்க. விடுவியாமல் போனாலும் நாங்க அக்கினியில் விழுவதற்கு ஆயத்தம். அதான் அவங்க பதில் இல்லையா? அப்ப இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் மட்டும் நாங்கள் ஆண்டவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமாயிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறீர்களா? அல்லது இந்த உலகத்திலே வசதியாய் வாழ்ந்தால் போதும் என்ற நினைவோடு நீங்கள் ஆண்டவரை வழிபடுகிறீர்களா? இந்த 3 வாலிபர்கள் சவால், அக்கினியிலே விழுவதற்கு ஆயத்தம், ஆண்டவருக்காய் பாடு அனுபவிக்க ஆயத்தம். சவால் உள்ள தூக்கி போடுறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? 4 பேர் அல்லவையா நான் காண்கிறேன், அதுல ஒருத்தர் தேவகுமாரனை போல இருக்கிறாரே, தேவ தூதனை போல இருக்கிறாரே. அக்கினியின் அனுபவங்கள் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். அக்கினியின் அனுபவங்கள் விடுதலையை கொண்டு வரும். அக்கினியில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்துச்சு. கையையும் காலையும் கட்டி தூக்கி போட்டாங்க விடுதலையோடு. அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நில்லுங்க. உங்கள் கட்டுகளை, உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற சூழ்ச்சிகளை ஆண்டவர் அவிழ்த்து விடுவார், விடுதலை செய்வார். அக்கினியின் அனுபவங்கள் தேவ பிரசன்னத்தை எனக்குள்ளதாய் கொண்டு வரும். ஐ கேன் வாக் வித் லார்ட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் வாழ முடியும், நடக்க முடியும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் மட்டும் ஆண்டவரை அவர்கள் நம்பவில்லை. நான் 2 மனிதர்களை காண்பித்தேன், யோபு, தானியேல். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை பார்க்கலாமா? நம்மளுக்கு மிகவும் பிடித்த ஊழியக்காரர் பவுல். இழந்தால் இதைவிட சிறந்ததை பெறுவேன் என்ற விசுவாசம், இனிவரும் பலன் மேல் நோக்கம். ஆண்டவரே, நான் உமக்காய் இழப்பதற்கெல்லாம் ஆயத்த ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நான் இழந்தேன்னா இதைவிட சிறந்ததை பெற்றுக்கொள்ளுவேன். நான் ஒரு விசுவாசம் இல்லையா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை பாருங்கள். எனக்கு லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள். இதற்கு முந்தைய வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா 7 காரியங்களை சொல்லியிருப்பார். அவருடைய அந்தஸ்து, அவருடைய கோத்திரம், அவருடைய ப்ரொஃபஷன், அவருடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் எபிரேயன், எனக்கு ரோம குடியுரிமை உண்டு. நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே லாபமாயிருந்தன. பாரம்பரியம் சொல்லுகின்றது,
பவுல் ஒரு மிகப்பெரிய பணக்காரராய் இருந்திருக்கிறார். அவருக்கு சொந்தமாக கப்பல்கள் இருந்தன என்று பாரம்பரியம் சொல்லுகின்றது. அந்தஸ்து இருந்தது, பதவி இருந்தது, நினைத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல், ஆள்பலம் இருந்தது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு பவுலும் சம்மதித்திருந்தான். என்ன அர்த்தம்? இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அறிவு இருந்தது, படிப்பு இருந்தது, புகழ்பெற்ற கல்லூரியிலே படித்த அனுபவம் இருந்தது. என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணம் எனக்கு தெரியும், நான் பரிசேயன். இப்படி பல காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? எனக்கு லாபமாய் இருந்தவைகளை இப்ப நான் நஷ்டம்னு நினைக்கிறேன்ப்பா. அது ஒன்றுமில்லை. இன்னும் கொஞ்சம் கீழே வாசி பார்த்தீங்கன்னா குப்பையாக எண்ணுகிறேன்னு எழுதியிருப்பார். எதற்காக தெரியுமா? என் ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இனி வரும் பலன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல். அன்பானவர்களே, இனிவரும் பலன் ஒன்னா பரலோகத்தை மட்டும் யோசிக்காதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு நான் எடுக்கின்ற முயற்சிகள். என் வாழ்க்கையில ஆண்டவர் தான் எனக்கு முக்கியமானவர். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப பவுல் தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே, அதாவது தமஸ்கு வீதியிலே இயேசு கிறிஸ்துவினால் தொடப்படுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தொடப்படுகின்றார். ஒரு மாற்றம் வருகின்றது. எல்லாவற்றிலும் மாற்றம். நான் இதுவரைக்கும் எதை வாழ்க்கையில முக்கியமா நினைச்சனோ அவெல்லாம் குப்பைப்பா. ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறேன். இந்த நாட்களிலே சில கிறிஸ்தவர்கள் பவுல் எவைகளையெல்லாம் குப்பையாக நினைத்தாரோ அவைகளை தான் பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறோம். யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் இப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வந்தவன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், இவ்வளவு அந்தஸ்து உள்ளவன். பவுல் என்ன சொல்றாரு? அப்பா, நான் ஆண்டவரை அறிவதற்காக, அவரை போல மாறுவதற்காக இவைகளை எல்லாம் குப்பையில தூக்கி போட்டேன்ப்பா. நம்மளுடைய நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? இது என் வாழ்க்கையின் பிரதானமாக இருக்கின்றது. வாட் இஸ் மை டாப் பிரியாரிட்டி இன் மை லைஃப்? இட் ஷுட் பி நோயிங் மை லார்ட். ஆண்டவரை அறிவது என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பவுல் கொலைசேருக்கு எழுதும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, எபேசியருக்கு எழுதும் பொழுதெல்லாம் அவருடைய ஜெபங்களை எழுதுவார். ஆண்டவரை அறிகின்ற அறிவிற்காக, நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய அன்பின் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு ஊழியக்காரருடைய பிரார்த்தனையை பார்த்தீங்களா? என்னுடைய விசுவாசிகளுக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. அப்படி ஜெபிப்பது தப்பு என்று நான் சொல்லவில்லை. அதற்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவருடைய முக்கியத்துவம் என்ன? என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய விசுவாசிகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் அறிவிலே வளர வேண்டும். அன்பானவர்களே, இனி வரும் பலன். மோசே தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதையே தெரிந்து கொண்டார். மோசே அரண்மனையில் இருந்தார்னா நல்ல ஒரு ஏசி ரூம்ல இருந்திருப்பாரு, நல்லா சாப்பிட்டுருப்பாரு, உலக பிரகாரமாக வாழ்ந்து மரித்து போயிருப்பார். ஆனா மோசேயினுடைய வனாந்திர வாழ்க்கையை பாருங்க. உலகத்துக்கு தான் அது வனாந்திரம். ஆவிக்குரிய பரலோக வாழ்க்கை 40 நாட்கள் 40 நாட்கள் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் வாழ்ந்திருந்தார். சிநேகிதனே, முகமுகமாய் தரிசிக்கின்ற அனுபவம், ஆண்டவரோடு நெருக்கமாய் இருந்த அனுபவம், ஆண்டவரோடு டீல் பண்ணுகின்ற அனுபவம், ஆண்டவரோடு வாதாடுகின்ற அனுபவம். ஆண்டவரே, அந்த ஜனங்களை அழிக்காதீங்க ஆண்டவரே, என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே. அந்த அளவிற்கு
இதயத்திலே மாற்றம் பெற்ற அன்புள்ள ஒரு மோசே. என் வீட்டிலே அவன் எங்கும் உண்மையுள்ளவன். இதெல்லாம் அரண்மனையில் கிடைச்சிருக்குமா? இனி வரும் பலன். ஆண்டவரோடு இருந்ததினாலே மோசே பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் பார்க்கின்றோம். எகிப்திலே இருக்கின்ற பொக்கிஷங்களை குப்பையாக எண்ணினார். இங்கே பவுல், ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் எரிந்து விடுகிறேன், நீர் எனக்கு அருமையானவர். இனி வரும் பலன். அரண்மனை வாழ்க்கையை காட்டிலும், பவுல் வாழ்ந்த அதிகாரமுள்ள வாழ்க்கையை காட்டிலும் உம்மோடு வாழ்வது பேரின்பம், இனி வரும் பலன். அந்த விதமாக நாம் ஆண்டவர் தந்திருக்கின்ற வாழ்க்கையை நினைக்க வேண்டும். அதான் முக்கியம். 2 கொரிந்தியர் 5:17 ஒரு அடிப்படையான வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. இனி வரும் பலன். என் சுபாவங்களில் ஆண்டவர் மாற்றங்களை கொடுக்கிறார். நம்ம 2 கொரிந்தியர் 5:17 அடிக்கடி வாசிப்போம், மனப்படமாக வச்சிருப்போம். 16வது வசனத்தை நீங்க வாசிருக்கீங்களா? ஒரு அருமையான காரியத்தை சொல்லுவார். இனி நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். எவ்வளவு ஆழமான வசனம் பார்த்தீங்களா? இனினா ஆண்டவரை தெரிந்தெடுத்ததற்கு பிறகு, ஆண்டவர் என் வாழ்க்கையிலே வந்ததற்கு பிறகு, நான் ஒரு மனுஷனை பார்த்தனா மாம்ச சிந்தனைகளோடு, அவன் எந்த ஊரு, அவன் நம்ம ஆளா, அந்த சிந்தையோடு நான் பார்க்க மாட்டேன். அவன் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன், அவன் ஒரு விசுவாசியா, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனா, இந்த பார்வையோடு தான் நான் பார்ப்பேன். இனி வரும் பலன். அன்பானவர்களே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிவதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக நான் என்ன பிரயாசப்படுகிறேன்? பொதுவான இந்தியாவை வச்சு பேசுகிறேன். ஆசீர்வாத கூட்டங்கள் என்று சொன்னால் உட்கார இடம் இருக்காது, சேர்லாம் ஃபுல்லப் ஆயிரும். உபவாச கூட்டம், பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொன்னால் 5 பேர் 6 பேர். ஏன்? வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏசாமி சொன்னதான். பெரேயா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கு சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கேரக்டர் டெவலப்மெண்ட். அப்ப ஆண்டவரை அறிவதற்கு, ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு என்னங்க சோர்ஸு? வேத புத்தகம். வேற வழியே இல்லை. ஆவியானவருடைய துணையோடு வேத புத்தகத்தை நான் தியானிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளுவேன். இனி வரும் பலன். ஆண்டவரே, உண்மை எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே, நான் உண்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே. 1 யோவான் 3:2 வசனத்தில் அவர் வெளிப்படும் பொழுது அவரை நம்ம பார்க்கறதுனால அவருக்கு ஒப்பாயிருப்போம். காட்ஸ் ஈக்குவல் டு காட்ஸ் இமேஜ் இன் அஸ். அவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இனி வரும் பலன் மேல் நோக்கம். இந்த உலகத்தில் எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கலாம், முடியாத காரியங்கள் இருக்கலாம், தேவ சாயலிலே நான் குறைந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னை உம்மை போல மாற்றுவீர். இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 3:18 வசனம். அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. I should get God's image. இனி வரும் பலன் மேல் நோக்கம் என்று சொன்னால் பரலோக வாழ்க்கை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே இயேசுவை நான் பிரதிபலித்து வாழ்கின்ற வாழ்க்கை.
அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பவுல் ஆண்டவரை அறிவதற்காய் நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். ஆண்டவர் எப்படிங்க அறிகிறது? வேத வாசிப்பு மட்டுமல்ல, வேத தியானம் எனக்கு தேவை. வேதத்தை கற்றுக்கொள்கின்ற ஐ ஷுட் ஸ்டடி த பைபிள் அனுபவங்கள் எனக்கு தேவை. ஒரு சின்ன தம்பி படிக்கும் பொழுது ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தானா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தம்பி தினமும் வேதம் வாசிப்பதில் தவற மாட்டான். வேதத்தை வாசிப்பதில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு காரியம் பண்ணானா. அந்த ஹாஸ்டல்ல ஒரு பெரிய நில கண்ணாடி இருக்குமா, எல்லாரும் பார்த்து தலை சீவுறதுக்கு. அந்த கண்ணாடியில் கீழே எழுதி வச்சானா, நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட், நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். வேதம் வாசிக்காமல் காலை உணவு இல்லை. வேதத்தை கட்டாயம் வாசித்திட வேண்டும் என்பதற்காக அவன் தனக்குத்தானே எழுதி வைத்த நினைவூட்டல். ஆண்டவரை அறிந்த அந்த சிறுவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பெரிய ஊழியக்காரராய் மாற்றினார். ஆபரேஷன் மொபிலைசேஷன், ஓஎம் ஊழியங்கள் 141 நாடுகளிலே அந்த ஊழியம் நடைபெறுகின்றது. ஜார்ஜ் வெர்வர் அந்த பையன், நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, 3 மனிதர்களை நான் காண்பித்தேன். யோபு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குழு, பவுல். கற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன? என் பாடுகள் நிரந்தரம் அல்ல என்ற விசுவாசம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை நம்பவில்லை. இழந்தால் இதைவிட சிறந்ததை பெறுவேன் என்ற விசுவாசம். அன்பானவர்களே, இந்த வசனத்தை ஆசிரியர் எழுதுகின்ற பொழுது இவர்கள் எப்படி மோசே ஆண்டவரை விசுவாசித்து அரண்மனை சொகுசான வாழ்க்கையை விட்டு பாலைவனத்திலே வனாந்தரத்திலே கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார், அதுதான் முக்கியம்னு சொல்லி அந்த பலன் மேல் நோக்கமாய் இருந்தாரோ, அந்த விசுவாசம் இன்றைக்கு எனக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கின்ற பொழுது 3 காரியங்கள், இனிவரும் பலன் மேல் நோக்கம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவர் தருகின்ற பரலோக வாழ்க்கை. அன்பானவர்களே, ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ளுவோம். என்னுடைய நோக்கத்தின் வரிசை மாற வேண்டும். இதற்கு என் வாழ்க்கையிலே நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். இனிவரும் பலன் மேல் எப்பொழுதும் நான் நோக்கமாய் இருக்க வேண்டும். உலகம் பல ஆசைகளை நமக்கு காண்பிக்கும், பல வழிகளை டைவர்ட் ஆவதற்கு, விலகிச் செல்வதற்கு காண்பிக்கும். ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நடப்பதற்கு நான் ஆயத்தம். அது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்க வேண்டும். நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீக்கிய மதத்திலே இருந்து ஒரு வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். சுந்தர் சிங். வீட்டிலே எதிர்ப்பு, நீ இயேசுவை விட்டுவிட வேண்டும், சாப்பாடு கொடுக்கல, அவமானப்படுத்தினார்கள், சரியாக நடத்தவில்லை, கேவலப்படுத்தினார்கள். ஆனாலும் அந்த வாலிபன் தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாயிருந்தான். இனிவரும் பலன் எனக்கு உண்டு, நம்பிக்கையை இழக்கவில்லை. வீட்டிலே இருந்தவர்கள் நிறைய காரியங்களை செய்தார்கள். எப்படியெல்லாமோ அவனுடைய விசுவாசத்தை வழி விலகி செல்வதற்கு நிறைய வழிகளை கையாண்டார்கள். கடைசியில் ஒன்று பண்ணாங்க,
அந்த வாலிபன் திருமணம் செய்ய இருந்த பெண்ணை அவன் இருந்த அறைக்குள் அனுப்பினார்கள். அழகான பெண். அவள் சொல்லுகிறாள், நீ இயேசு கிறிஸ்துவை மறந்தால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன். வாலிப வயசுல ஒரு பயங்கரமான சோதனை இல்லையா? பலன் முன்னாடி நிக்குது, ஒரு அழகான பெண். ஆனால் அந்த வாலிபன் இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தவர். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு இருதயம், அதை ஏற்கனவே வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டேன், உனக்கு என்னிடத்திலே இடமில்லை. அல்லேலூயா. இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங், பிரம்மாண்டமான ஊழியம். இன்றைக்கும் அவருடைய செய்திகள் நமக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருப்போம். அன்பானவர்களே, உலகம் பல ஆசைகளை காண்பிக்கலாம், பல சோர்வுகளை நமக்குள்ளதாய் கொண்டு வரலாம். இந்த எபிரேய திருச்சபை, எபிரேயர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள், குளிர்ந்து போயிருந்தார்கள். அவர்களை தூண்டி விடுவதற்காய் ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தைகள், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க வேண்டும். மோசே, அரண்மனையா வனாந்திரமா, வசதியான வாழ்க்கையா, கஷ்டப்பட்டு போகின்ற தேவனுடைய பிரசன்னத்தின் வழியாய் வருகின்ற வாழ்க்கையா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் என்னை வழிகாட்டும் பொழுது அது சரியான வழி. என் மரணத்திற்கு பிறகும் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த காணொளி வாயிலாக உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும். இந்த செய்தியின் வழியாய் அவர்களோடு பேசும். அவர்களுடைய வாழ்க்கையின் தரிசனங்கள், வாழ்க்கையின் முன்னுரிமை வரிசைகள் மாறுவதாக. தேவைகளை சந்தியும். தெரிந்தெடுப்புகளில் ஆவியானவர் கிரியை செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.